ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஆன்மீக விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு நாளானது முடிஞ்சது. அந்த நாள் என்ன நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தம்ப்நெயிலில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இல்லைனா இன்ட்ரோவில் சொல்கிறேன், முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. மார்ச்சுடைய 29ஆம் தேதி சனிக்கிழமை பங்குனி 15ஆம் நாள் அமாவாசையானது வந்த இந்த அமாவாசை சனிக்கிழமை வந்த அமாவாசை. சனிக்கிழமை வந்த இந்த அமாவாசையில் மிக முக்கியமான ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்தது. அது என்னன்னா, ஒன்று சனி பயிற்சி, இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய கிரகணம். இது ரெண்டும் நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இது ஒரு முக்கியமானதாக குறிப்பிடப்படுது. இந்த முக்கியமான சம்பவம் நடந்த சனி அமாவாசையில் கிரக சேர்க்கையெல்லாம் ஏற்பட்டது. அந்த கிரக சேர்க்கை ஏற்பட்டதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலைவிதி மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கணிப்பை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பலனும் அடைய முடியும். அதே போல் இந்த அமாவாசை முடிஞ்சாலும் கிரக தோஷம், அமாவாசை தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன செய்யணுங்கிறத வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமாவாசை பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வெற்றியை குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி சனி அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வகர நிவர்த்தியாகி தனஸ்தானத்தை பார்க்குறாரு. எனவே உங்களுக்கு இதனால் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்திகரமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. புதிய முயற்சிகள் நீங்கள் செய்ய உங்களுக்கான முயற்சிகளில் வெற்றியானது கிடைத்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. அதன் காரணமாக உங்கள் கல்யாண கனவுகள் உங்களுக்கு நினைவாகும். உங்களுடைய கல்யாண கனவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இனி நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட கணிசமான தொகையானது உங்கள் கைகளில் புரளும். அதனால் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை விரிவுபடுத்துறது போன்ற விஷயங்கள் தாராளமாக செய்யலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கும். ஸோ வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கண்டிப்பாக அந்த எண்ணிக்கையை தக்க வைத்து கொள்ள எப்படி வியாபாரத்தில் செயல்படணுமோ அந்த நுணுக்கத்தோடு செயல்படணும். உத்தியோகத்தில் கூட உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாம் நல்லா சூப்பராக நீங்கள் பண்ணும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும், உங்கள் திறமைக்குண்டான பாராட்டும் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த அமாவாசை உங்கள் திறமையை நிரூபிப்பதற்கு அமையும். இதே மாதிரி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மீனத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது. இந்த சஞ்சாரத்தினால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சனி அமாவாசை தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்று வகரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இது உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக புதன் வருவார் என்று சொல்லலாம். அவர் நீச்சம் பெற்றாலும் அஷ்டமதிபதியாக இருக்கிறதுனால எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகளை உங்கள் ராசிக்கு செய்வார். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமானது காண்பீங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப வெற்றியானது கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உயர் அதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை செய்வாங்க. அந்த சலுகைகள் செய்யும்போது அந்த சலுகைகளை முழுசாக பெற்றுக்குங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைகளுடைய மேல் படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும்.
ஸோ பிள்ளைகளுடைய மேல் படிப்பு சம்பந்தமாக புதிய முயற்சிகள் எது வேணாலும் எடுக்கலாம். இது மீனத்தில் புதன் சஞ்சாரத்தினால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முடிவுலாம் இப்படி எடுக்கலாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கும்பத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது. இந்த சஞ்சாரத்தினால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புதன் கும்பராசிக்கு வகர இயக்கத்தில் வராரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறது யோகம்தான். இதனால் உங்கள் ராசிக்கு தொட்டது துளங்கும் என்று சொல்லலாம். தொழில் வளம் மேலோங்கும் என்று சொல்லலாம். செல்வ வளம் கூட பெருகும். நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அவங்க வழிகாட்டுதலுக்கேற்ப செயல்படணும். வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாங்க முயற்சி பண்ணுங்கள். அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் அதிகார பதவி கூட கிடைக்கும். தள்ளிப்போன காரியங்கள் தானாக நடைபெறும் நேரம். அதனால் தள்ளிப்போன காரியங்கள் இப்போ நீங்கள் கொஞ்சம் எடுத்து நடத்த முயற்சி பண்ணி பாருங்கள். தானாகவே நடைபெறும் போது இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சூப்பராக நடைபெறும். பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். கும்பத்தில் புதன் சஞ்சாரத்தினால இந்த அமாவாசையிலேருந்து இந்த மாதிரியான பலன் நீங்கள் பெற போகிறீங்க. நெக்ஸ்ட்டு மீனத்தில் சுக்கிரன் வகரம் பெறுறாரு. இதனால் என்ன பலன்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த அமாவாசை முழுவதும் வகரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அசுரகுருவான சுக்கிரன் வகரம் பெறுவது நன்மை தான். அவர் புதனோடு இணைந்திருக்கிறதுனால பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும். புனித பயணங்கள்லாம் அதிகரிக்கும். தொழிலில் கூட வெற்றி நடையானது நீங்கள் போடுவீங்க. தொல்லை தந்தவர்கள்லாம் எல்லையை விட்டு விலகி செல்வாங்க. மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைய போகுது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரலாம். எல்லா உயர்வையும் மிஸ் பண்ணாமல் பெற்றுக்குங்க. மீனத்தில் சுக்கிரன் வகரம் பெறுறதுனால உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக கடகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த அமாவாசையில் என்ன பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு பங்குனி 24ஆம் தேதி கடக ராசிக்கு செல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுறாரு. செவ்வாய் உங்கள் ராசிநாதன் மட்டுமின்றி 6வது இடத்துக்கும் அதிபதியாக விளங்குறாரு. எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு உங்களுக்கு நன்மையாகும் என்று சொல்லலாம். வளர்ச்சி இனிமேல் தான் அதிகரிக்கும். வாகன யோகமானது உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். வாங்கி கடனை கொடுத்து மகிழ்வது உங்களுக்கு அமையும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெறக்கூடிய பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றியானது கிடைக்கும். பெண்களுக்கும் குடும்ப முன்னேற்றமானது உண்டாகும். கூடுதல் வருமானமானது திருப்தி தரும். மொத்தத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமையும். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் கிரக சேர்க்கைகளால் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ உங்களுக்கு அமாவாசையில் பித்ருசாபம் நீங்கள் முன்னோர்களை இந்த முறையில் வழிபாடு செய்கிறது நல்லது. பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து திருமணமாகாத பெண்களும் ஆண்களும் நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணிங்கன்னா திருபட ஆகும். அப்புறம் முன்னோர்களுடைய ஆசையோடு பல தடைகள் விலகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆக்சுவலி அமாவாசை திதி மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாள். இந்த தினம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பசியும் தாகமும் அதிகரிக்கும். அந்த பசியை போக்க கருப்பியல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்யணும். அதிலும் பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் விரதம் இருந்தால் பித்ரு சாபம் நீங்கும். பங்குனி அமாவாசை முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அமாவாசை தாக்கம் குறைவதற்கு நாம் அன்னதானம் செய்யலாம். ஏதாவது ஒரு அன்னதானம் நம்மளால் முடிஞ்சதை செய்தால் நம்ம தர்ப்பணம் கொடுத்த பலன் பெற முடியும். அதனால் அன்னதானம் செய்து பலன் பெறுங்க. ஸோ இதுதான் ஆன்மீக ரீதியாக பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.